ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்னைக்கு நல்ல ஈஸியான மெத்தட்ல நல்ல டேஸ்ட்டா ஹோட்டல்ல வாங்குற மாதிரியே எக் சமோசா எப்படி செய்ற அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ரோல்ஸ் செய்ற மாதிரி இல்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இது செய்யணும். ரோல்ஸுக்கு பொதுவா வந்து எல்லாரும் மாவு அரைச்சு ஊத்தி அந்த மாதிரி தான் செய்வாங்க. இதுக்கு அப்படி இல்ல. பராட்டாக்கு மானீட் பண்ற மாதிரி மானீட் பண்ணி செய்யணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல டேஸ்ட்டா எப்படி செய்ற அப்படின்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி டோ மிக்சரில் தான் நீட் பண்ண போகிறேன். உங்களுக்கு சும்மா நார்மலாக கையால் நீட் பண்ணுவோம். மேலும் இதில் 1 கேஜி கோதுமை எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒன் கேஜி கோதுமால நாங்கள் எக் சமோசா செய்யக்குள்ளக்கி எங்களுக்கு சரியாக 40 எக் சமோசா செஞ்சிருக்கலும். இந்த நீட் பண்ணக்குள்ள நாங்கள் மிச்சம் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண தேவையில்ல. வெறும் சால்ட்டும் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா திக்கான டோவாக நீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இன்றைய தான் என்னோட ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். பாருங்கள், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக திக்கான டோவாக தான் இதை நீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் சாஃப்டாக நீட் பண்ணினேன்றால் வந்து நீங்கள் லாஸ்ட்டுக்கு வந்து இது பராட்டுக்கு மாதிரி அந்த இழுத்து இந்த ரொட்டியை தட்டக்கொல்லைக்கு வந்து பிஞ்சமாய்க்கு ஆகிடும். அதை சுற்றி வந்து இது நீங்கள் கொஞ்சம் திக்கான டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்ல திக்கான டோவாக நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மறுபடியும் ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், லாஸ்ட்டுக்கு ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாலை சைடுக்கு மட்டும்தான் படுறதுக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த உள்ளுக்கு வந்து ஆயில் போகிறதுக்கு மாதிரி நான் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கல. இப்போ இது இந்த மாதிரி நல்ல ஷேப்பாக எடுத்துகிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பவுலில் போட்டு வைக்கிறேன். இது ஒரு 10 மினிட்ஸுக்கு இந்த டோ கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் ஆகிக்கட்டும். இது கொஞ்சம் லைட்டாக ஆயிலில் ஊறி வரணும். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இதை சின்ன சின்ன போல்ஸாக பிடிச்செடுக்கணும். இந்த டோக்கு மேலேயும் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இது ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிட்டு இதை அப்படியே வைக்கிறேன். பாருங்கள், இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸுக்கு ரெஸ்ட்டில் வச்சுட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து இதில் சின்ன சின்ன போல்ஸாக பிடிச்சிருக்கிறேன். சரியாக இதில் நான் 40 போல்ஸ் எனக்கு இது பிடிச்சிருக்கேலும். நீங்கள் இதில் போல்ஸ் பிடிக்க கொலைக்கும் இந்த மாதிரி தான் பிடிச்சி எடுத்துக்கணும். இதை நல்லா இந்த மாதிரி ஷேப்பாக எடுத்துகிட்டு இதில் சைடுக்கு எதுவும் கட்டி ஒன்றும் இல்லாத மாதிரி பார்த்து பிடிச்சி எடுத்துக்கணும். இதில் இந்த கட்டி பெருசாக இல்லாத மாதிரிக்கு நீங்கள் இதை இந்த மாதிரி நல்ல ஷேப்பாக பிடிச்சி எடுத்தால் தான் இதை ரொட்டி தட்ட கொலைக்கும் அந்த இழுப்பட்டு வர கொலைக்கு பியாமைக்கு நல்ல ஷேப்பாக அழகாக வரும். நீங்கள் இந்த போல்ஸை பிடிச்சதோடைய வந்து இதை நாங்கள் ஆயிலில் டிப் பண்ணணும். ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது வைக்க கொள்ளைக்கு தான் இது வந்து பராட்டுக்கு நீட் பண்ணின மாதிரி நல்லா சாஃப்டாக இழுப்பட்டு வரும். இப்போ இது ஆயிலில் வந்து எல்லா டோவையும் நல்லா டிப் பண்ணிவிட்டு இது ஒரு 30 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 1 ஹவருக்கு இது அப்படியே வைக்கிறேன். இது ஆயிலில் நல்லா ஊறி வரணும். அப்போ தான் இது இழுப்பட்டு வரும் நல்லா. இதில் நான் இன்றைக்கி ஒரு 40 போல்ஸ் வாரத்துக்கு மாதிரி தான் பிடிச்செடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதில் 40 போல்ஸ் செய்யக்கொள்ளைக்கு 1 கேஜி கோதுமாக்கு கடையில் வாங்குகிற சைஸுக்கே வரும். இதை விட சின்ன சைஸுக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் ஒரு 45 இல்லாட்டி 50 போல்ஸ் வாரத்துக்கு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் இந்த டோக்கு மேலேயும் கொஞ்சம் நல்லா ஆயிலை படுத்திட்டு ஒரு சொப்பின் பேக் இல்லாட்டி ஒரு வெப் ஷீட்டால் இதை நல்லா கவர் பண்ணி வைங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 1 ஹவருக்கு இது அப்படியே வைக்கணும். இந்த ஆயில் இது நல்லா ஊறி வாரத்துக்கு. இங்கால அடுத்தது கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை லைட்டாக பொரிஞ்சு வர கொள்ளைக்கு இதில் கடுகு ஆட் பண்ணேன். இந்த கடுகும் லைட்டாக பொரிஞ்சு வர கொள்ளைக்கு 800 கிராம் வெங்காயத்தை ஆட் பண்ணேன். வெங்காயத்தை ஆட் பண்ணதும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து ஆயிலில் ஆட் பண்ணிட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். நான் இது ஏற்கனவே ஃப்ரீசரில் வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான். அதுக்காக வேண்டி தான் ஒனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நான் இன்றைக்கி அதாவது நாட்டு குச்சிக்காய், சில பேர் வந்து இதுக்கு மூட்டை குச்சிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் புது மூட்டை குச்சிக்கான்னு தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் வந்து நாட்டு குச்சிக்கான்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த நாட்டு குச்சிக்காய்க்கு பதிலாக பச்சை குச்சிக்காய் வேண்டாலும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் சால்ட் வந்து 1 டீஸ்பூனும்
சீரகம் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூனும் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் மிளகு 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மூட்டைக்குச்சிக்கும் மிளகும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் மிச்ச நேரம் வதக்க தேவையில்லை. இந்த வெங்காயம் வந்து அரை பச்சைக்கு தான் நீக்கணும். இந்த லைட்டாக மசாலா வந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதில் கிழங்கு ஆட் பண்ணுறேன். பொட்டேட்டோ வந்து 1 kg ஒரு 200 கிராம் மாதிரி மேட் பண்ணிக்கிறேன். இந்த பொட்டேட்டோ வந்து ஏற்கனவே சால்ட்டும் மஞ்சளும் போட்டு இதை நல்லா அவிச்சிட்டு நல்லா மெஷ் பண்ணிட்டு தான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கறி ரெசிபி. இங்கால வந்து சமோசாக்கு வைக்கிறதுக்கு எக்கை நல்லா ஸ்டீம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எப்படி சமோசா தட்டுறேன் அப்படின்ட்டு பார்ப்போம். நீங்கள் இந்த மாதிரி டோவ் எடுக்க கொள்ளைக்கு இது இந்த மாதிரி கவர் பண்ணி வைங்க. இது ஓப்பன் பண்ண மாதிரி வச்சேன்னால் அந்த டோ நல்லா காஞ்ச மாதிரி ஆகிடும். இதை தட்டுற பிளேஸில் வந்து ஆயிலை ஃபஸ்ட்டுக்கே கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த டோவை வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இது லைட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி இழுக்க கொள்ளைக்கு பாருங்கள், இது நல்லா ஸ்மூத்தாக இழுப்பட்டு வரும். இது இந்த மாதிரி இழுப்பட்டு வராட்டி இது அப்படியே இன்னும் ஒரு 30 மினிட்ஸுக்கு நீங்கள் அப்படியே ஊற வைங்க. இது ஆயிலில் நல்லா ஊறி இருந்தால் தான் இந்த மாதிரி இழுப்பட்டு வரும். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக இழுத்து விட்டதுக்கப்புறமா இது இந்த மாதிரி 2ஆக மடிக்கிறேன். 2 சைடையும் இந்த மாதிரி மடிச்சு விட்டதுக்கப்புறமா இதில் கறி வைக்கிறேன். இந்த மாதிரி சைடுக்கு தான் நாங்கள் கறியை வைக்கணும். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் இதில் கறி வைக்கிறேன். கறி வச்சுட்டு ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்த எக்கையும் இதுக்கு மேலே வைக்கிறேன். எக்கை வந்து நான் 4ஆக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு பீஸை வந்து இதுக்கு மேலே வைக்கிறேன். கறியை வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து இதை நல்லா ஸ்பூனால் ஷேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சு விடுறேன். சமோசாக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி கோர்னர் சைடு தான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி மடித்து விட்டுக்கணும். பாருங்கள், இது இந்த மாதிரி தான் நாங்கள் மடித்து விடணும். இதெல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மடிச்சு விட்டதுக்கப்புறமா ஷேப்பாக இதை நாங்கள் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணணும். அதுக்கு நான் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு இதில் வந்து பட்டரை வந்து நாங்கள் கரைச்சி எடுக்கணும். இதில் 1 கப் கோதுமை ஆட் பண்ணிட்டு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணேன். ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் கொஞ்சம் இது லைட்டாக லூஸான பதத்துக்கு இதை நாங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த சமோசாவை வந்து இந்த பட்டரில் டிப் பண்ணிட்டு இதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுக்கிறேன். எல்லா சமோசாவையும் இந்த மாதிரி பட்டரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஆயில் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் எப்போவுமே எக் சமோசா மட்டும் இல்லை, ரோல்ஸ் கட்லெட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கக்குள்ளைக்கு நீங்கள் எப்போவும் ஆயில் நல்ல ஹீட் ஆகிக்கணும். அதோடு வந்து நீங்கள் சும்மா நார்மலாக பெட்ரி சாத்தல் ஃப்ரை பண்ணுறதை விட நீங்கள் இந்த ரோல்ஸ் கட்லெட் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கக்குள்ளைக்கு வந்து ஆயிலோட ஹீட் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா வெடிச்ச மாதிரி ஆகிடும். அது வெடிக்காமல் கேட்குறதுக்கு மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு ஸ்டவ்வை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் நல்ல ஹீட் ஆகினத்தோடு நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் தானே அது நல்லா வெடிக்காமைக்கு வரும். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயினதுக்கப்புறமா எடுங்க. இது மாதிரி நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நிறைய ஸ்வீட் ரெசிபிஸும் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி லிங்க்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.